ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீச் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் வறுவலுங்க. மசாலாவோட மணக்க மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். 50 சின்ன வெங்காயம் தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் 6 பல் பூண்டு, ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி புளி தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சதுக்கப்புறம் அதை இது போல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற மீனை இதோட சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் காணாங்கழுத்த மீன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ காணாங்கழுத்து மீனில் செய்ய போகிறோம். நீங்கள் இதை எந்த மீனில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் வறுவல் செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதை நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு ஸ்பெஷலான பொடி அரைக்க போகிறோங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துருக்கேங்க. இந்த மீன் வறுவலுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த மசாலா தான். இது கூட அரிசியும் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட வேண்டியது நமக்கு சூப்பரான பீச் ஸ்டைல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊறின மீனை இந்த மாதிரி பொடியில் நல்லா 2 சைடும் படுற மாதிரி எடுத்துகிட்டு சூடான தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா பீச் ஸ்டைல் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மசாலாவோட இந்த மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே இதே மாதிரி தான் மீன் வறுத்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சூப்பராக பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மீனை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக லெமன் விட்டு பிழிஞ்சிட்டு அப்படியே அந்த மசாலாவோட மீனை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் வறுவலை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.